அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் Olx ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, Olx ஆப்பில் எப்படி ஒரு பொருளை விற்கிறது அல்லது ஒரு பொருளை எப்படி வாங்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ப்ளே ஸ்டோரில் Olx ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் சைன்அப் பண்ண சொல்லுவாங்க. Olx அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் அல்லது கூகுள் அக்கௌண்ட் அல்லது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இதேமாரி தான் இருக்கும். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் லொக்கேஷன் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்ட் லொக்கேஷனை என்டர் பண்ணால் தான் உங்கள் லொக்கேஷனில் உள்ள பர்சன்ஸ் யாராவது ஒரு பொருள் விற்கிறதுக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும், அந்த ஆட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் கரண்ட் லொக்கேஷனை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் உள்ள பர்சன்ஸ் யாராவது ஏதாவது பொருள் விற்கணும்னு போட்டிருந்தாங்கன்னா, ஆட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு Olx ஆப்பில் எந்தெந்த சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரௌஸ் கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் சி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா Olxல எந்தெந்த மாதிரி சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு Olxல ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செல் ஆப்ஷனுக்கு மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நிறைய கேட்டகரி ஷோ ஆகும். நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் கேட்டகரியை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதும் 3 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ், ஆக்சசரிஸ், டேப்லெட்ஸ்னு இருக்கும். நான் மொபைல் ஃபோன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டு. நீங்கள் எந்த பிராண்டில் உள்ள மொபைலை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எம்ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டிலில் உங்கள் மொபைலோட மாடல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் மொபைலோட கண்டிஷனை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் என்டர் பண்ணி முடித்ததும் கீழே உள்ள நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் விற்க போகிற ப்ராடக்டோட ப்ரைஸை என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ப்ரைஸை என்டர் பண்ணிவிட்டு கீழே உள்ள நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்னாலும் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய லொக்கேஷனை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனை என்டர் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் உள்ள பர்சன்ஸுக்கு மட்டும்தான் உங்களுடைய ஆட் ஷோ ஆகும். உங்கள் லொக்கேஷனை ஆட் பண்ணிவிட்டு கீழே உள்ள நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நேமும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் ஷோ ஆகும். கீழே போஸ்ட் நோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த போஸ்ட் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆட் போஸ்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட் போஸ்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண ஆடை ரிவ்யூ பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நம்ம போஸ்ட் பண்ண ஆட் இதில் ஷோ ஆகும். இதில் எவ்வளோ வியூஸ் வந்துக்குது, எவ்வளோ லைக்ஸ் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கீழே மை ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண ஆட்ஸு எவ்வளோ வியூஸ் போயிருக்குது, எவ்வளோ லைக்ஸ் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆடுக்கு பக்கத்துலேயே செல் ஃபாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னதுன்னா, அதிகமான மக்களுக்கு Olx உங்களுடைய ஆடை ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் Olxக்கு ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதிலே நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. 30 days 7 days பிளான்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஆப்பில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த பேக்கேஜஸ் கண்டிப்பாக போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆட் போஸ்ட் பண்ணலாம்.
ஸோ ஃப்ரீயாகவே ஆட் போஸ்ட் பண்ணுங்கள். இதேமாரி பேக்கேஜஸ்லாம் வாங்காதீங்க தான் நான் சொல்லுவேன். நீங்கள் போஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் யாருக்காவது பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு சேட் பண்ணுவாங்க. இந்த சேட் ஆப்ஷனில் அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு OLXில் எப்படி ஒரு பொருளை வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய லொக்கேஷனை என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் லொக்கேஷனில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஆடை யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்க ப்ரொஃபைலை கூட நீங்கள் என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். சி ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரொஃபைலை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேட் மேக் ஆஃபர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். மேக் ஆஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். அந்த ஆஃபரை அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேட் ஆப்ஷன் என்னென்னா அவங்க கூட நீங்கள் டைரெக்டாக சேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.